ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? உங்கள் ப்ளே டைம் இது நம்ம டைம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சீரிஸ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1, 2 போட்டிருக்கோம். இது 3வது எபிசோட். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஃபார்ம் தான் பண்ண போகிறோம். அதாவது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம்னா எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறோம். நம்ம அது என்ன ஃபார்ம்னோ ஆட்டோமேட்டிக்லாம் கிடையாது, நம்மளே அறுவடை பண்ணி நம்மளே போச்சுக்கணும். ஓகேங்களா? இல்லை, இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம இது பண்ண போகிறோம். அதாவது ஆடை, மாடை, கோழி அந்த மாதிரிலாம் இங்கே வளர்க்க போகிறோம். பண்ணி அதெல்லாம் வளர்க்க போகிறோம். அதுவே இந்த சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஃபுட் ஃபார்ம் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது பிளான் ஃபார்ம் அது ஆக்சுவலி இது ஃபுட் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ நம்ம எவ்வளோக்கு வெட்டுறோன்னா 12x20. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா 20, இந்த சைடு பார்த்தா 12. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த பிளாக்லாம் நம்ம வெட்டிடணும். ஏன்னா நான் வீடு கட்டுறதுக்காக பிளான் போட்டு பண்ணதுனால அந்த பிளாக்கு சேர்த்து போட்டு வச்சுருந்தேன். அந்த பிளாக்னா இருக்குது, அந்த மணல் போட்டு வச்சுருந்தேன். அந்த மணல் பிளாக்னா இருக்குது. மேலே பிளான்ட்ஸில் அது தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? வரணும் இல்லை. இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒன்றும் இல்லை, வுட்டு தான் தேவைப்படுது. அந்த லாகு, அந்த லாகு வச்சு நம்ம வுட்டை கன்வெர்ட் பண்ணி அதை ஃபென்ஸாக மாற்றணும். இப்போ நம்ம வுட்டை ரெடி பண்ணிக்கலாம். வுட் ரெடி பண்ணுறதுக்கு நார்மலாக இந்த லாக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாக் நம்ம இந்த ஃபென்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபென்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஒயிட் கலர் வுட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வுட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் கலர் டிஃப்ரென்ஷனில் தெரியும். அப்போ தான் இந்த டோர் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் டோர் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி அது இதே கலரில் போடலாம். அது என்ன பிரச்சனை வரும்னா நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. வேறு ஒன்றும் இல்லை. மறக்காமல் ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வீடியோ மைன்கிராஃப்ட் சீரிஸ் பார்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒயிட் கலர் மரத்தை நம்ம வெட்டிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி பெல் பட்டன் தட்டி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு அது பண்ணிடலாம். ஃபென்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஸ்டிக் இல்லை, ஸ்டிக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு இது ஸ்டிக்கர் இருக்கா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோரும் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 64 பண்ணி வச்சுருக்கிறது இல்லாமல் இப்போ அது 64 இல்லாமல் ஒரு லெவலில் எடுத்து வச்சுருக்கு. அது இல்லாமல் டோர் தனியாக. ஓகேங்களா? இப்போ ஏதாச்சும் இது போட்டு முடிக்கணும். அதை போட்டு முடிக்கிட்டே மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட 2வது சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. யாருமே பண்ணுறது இல்லை. முக்கியமாக நம்ம சேனலில் பார்க்க பாதி பேர் அது பண்ணுறதே கிடையாது. அது எனக்கே தெரியும். ஏன்னா போன வீடியோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் வந்துச்சு. அதாவது மைன்கிராஃப்ட் 1 ஆகட்டும் 2 ஆகட்டும் நிறைய வியூஸ் கிடச்சிச்சு. ஆனால் அது எதுக்குமே லைக்ஸும் வரல, சப்ஸ்கிரைபர்ஸும் வரல. இருக்க சப்ஸ்கிரைபர் 1 தான் குறைச்சிக்குது. இது வரைக்கும் எத்தனை தடவை 61 60 ஆயிருக்கு. 61 61 ஆயிருக்கு. எனக்கு அதை பார்த்தாலே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த டோர் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி அது ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நான் அதை ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அது பண்ணோன்னா உங்களுக்கு புரியும். வேறு இல்லை. இப்போ 2 டோர் வைக்க போகிறீங்க. ஃபஸ்ட் டோர் இங்கேயோ, செகண்ட் டோர் இங்கேயோ வைக்க போகிறோம். ஃபஸ்ட் டோர் எப்படின்னா நம்ம வீட்டுக்கு உள்ளேருந்து திறக்கிற மாதிரி, செகண்ட் டோர் வெளியேருந்து இருக்கிற மாதிரி. ஏன் இன்சைடில் வச்சுருக்கேன்னா தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றணும் கைஸ். தண்ணி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆறு ரொம்ப தூரத்தில் இருக்குது. அது கிட்டே பக்கத்தில் ஒரு குளம் மாதிரி இருக்குது. அந்த குளத்தில் எத்தனை தடவை தண்ணி எடுத்தாலும் அது தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த கிளந்து அதனால வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பிளேட் எடுத்துருக்கேன். இப்போ ப்ரெஷர் பிளேட் எடுத்துருக்கேன்னா இந்த டோர் திறக்கிறதுக்காக ப்ரெஷர் பிளேட் அடிச்சோன்னா இப்போ திறக்கும். அதே மாதிரி வச்சு திறக்குமான்னு டவுட்டு. அது திறந்துச்சு. ஓகே, இது இந்த 3 யூஸ் பண்ணிக்கலாம். 1 பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வெளில போட்டின்னு வச்சுக்கோங்களேன், க்ரீப்பரோ ஏதாவது பின்னிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டோர் இது உங்களை பார்த்துரும். அப்புறம் க்ரீப்பர் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயே வச்சுருக்கேன். 2 ப்ரெஷர் பிளேட் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இது தேவைப்படுது, வீட் சீட் தேவைப்படுது. அந்த வீட் சீட் அது தேடுறதுக்கு அந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டை வெட்டினோன்னா நம்ம சீட் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன், ஆர்வ கோலத்தில் எடுத்து நான் சீவ் அமைச்சிட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த இதில் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு தனி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த ரெடி பண்ணுறது பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைக்லாம் சொல்ல மாட்டேன். அந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் அயனில் செய்யாதீங்க கைஸ். வேஸ்ட் அயனில் பண்ணுறது. அதுக்கு பதிலாக நீங்கள் காபிள் ஸ்டோனில் படிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த காப்பர் பார்த்தீங்கன்னா அந்த காப்பரில் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் நல்லது. ஓகேங்களா? அந்த நம்ம ஒரு தடவை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம தேவையே படாது. அது வாங்குறது வேஸ்ட். ஆக்சுவலி அது வாங்கணும்னா செய்கிறது, அது செய்கிறதே வேஸ்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காப்பர்லேயோ அது போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல இருக்கும். ஏன்னா இந்த ஆக்சுவலி வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு தடவை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது மறுபடியும் அதுக்கப்புறம் ஆக போகிறது கிடையாது. அது அப்படியே தான் இருக்கும். அது லைஃப் டைம்
ஓகேங்களா. அது இது டைம் முடிகிற வரைக்கும். ஆனால் அது ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த லேண்டில். அதுக்கப்புறமா அது லைஃப் டைம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண செக் பண்ணி பார்த்தேன். வேறு ஒன்றும் இல்லை, சும்மா அதை நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா. நம்ம தூங்கிட்டு மறுநாள் போய் அறுவடை செய்ய ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெறும் 8 மினிட்ஸ் தான் வந்திருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் எடுத்தேன். அதை வந்து உங்களுக்கு 18 மினிட்ஸாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு வில்லேஜர் இருந்தாங்க. அந்த வில்லேஜ் செத்து போயிட்டானுங்க சாமி கிட்ட அடி வாங்கி. அது என் கண்ணு முன்னாடி நடந்துச்சு. ஆனால் அவங்க சாமி ஃபைட் போயிடுச்சு. அப்போது வந்து அடித்து செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே யாருமே விவசாயம் பண்ணுறது கிடையாது. நான் தான் அடிக்கடி எப்பயாச்சும் வந்தேன்னா அதை தோண்டிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று வச்சுட்டு போவேன் எனக்கு தேவைப்படுற ஃபுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீட் சைட் கொஞ்சம் கடை இருக்குது. அந்த வீட் சைட் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2ஆக கிடைக்கும். இதை உடச்சோன்னா 2ஆக எடுக்கும்போது 2ஆக கிடைக்கும். ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து அதை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 அறுவடை செய்கிறோம். 1 வச்சோன்னு வச்சுக்கோங்க, 2 வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அது 2 வந்து 4 வரும், 4 வந்து 8 வரும். அது மாதிரி 8 8 16 வரும். அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதுதான் இப்போ வந்து என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் தான் உங்கள்கிட்ட பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கடைசி ஒரு கிளிப்பில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் நான் எவ்வளோ எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வச்சு பண்ணியிருக்கேன். இது எப்படி தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி சைடில் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா அங்கங்கே ஓட்டை போட்டு கூட ஊற்றலாம். ஓட்டை போட்டு ஊற்றுறதுலாம் என்னென்ன பிரச்சனை வரும்னா, ஒரு சில தண்ணி ஊறாது. அந்த சைடு வளர்றது ரொம்ப நாள் ஆகும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் மன டென்ஷன் ஆகும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைய பேர் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக நிறைய பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான். ஓகேங்களா. இதே மாதிரி பிளாக் கட்டினோம். இந்த மாதிரி வராது நம்ம செய்கிறதுல. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ வந்து பிளான்ஸ் இருக்கா, செகண்ட் ரோ வந்து தண்ணியாக இருக்கும், தேர்ட் ரோ வந்து பிளான்ஸாக இருக்கும், ஃபோர்த் ரோ வந்து தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் வேவ் லென்த். ஓகேங்களா. இப்போது அதே மாதிரி மொத்தமாக நம்மளுக்கு இருக்கிற எல்லா சீடுமே இதில் போட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய சீட் கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் எவ்வளோ சீடு இருந்துச்சு நான் கவனிக்கல. இப்போ வந்து நம்மக்கிட்ட மொத்தமாக 8 சீடு இருக்குது. அது இல்லாமல் இப்போ நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுது. தண்ணி வேணும். அதுக்கு மேலே நம்ம பக்கெட் வேணும். அந்த பக்கெட்டில் வந்து நம்ம ஒரு பக்கெட்டில் இருந்தால் கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா நம்ம இது வந்து நிறைய பண்ண போகிறோம். அதனால் ஒரு பக்கெட்டில் சுத்தமாக பத்தாது. அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2-3 பக்கெட் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு இதை எப்போ தோணுச்சு, இதெல்லாம் செய்யும் போது தான் தோணுச்சு. ஏன் அப்படின்னா அவ்வளோ தண்ணி ஊற்றுறதுக்குள்ளே நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். அதனால தான் 1/2 hour ஆச்சு. ஓகேங்களா. மொத்தத்தையும் முடிக்கிறதுக்கு. இப்போ தண்ணி இங்கே பக்கத்துலேருந்து எடுத்துக்காச்சு. ஓகேங்களா. அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இது எப்படி வளருது அப்படின்னு மட்டும் அதை காமிக்க போகிறோம். அதுக்கடுத்து உங்களுக்கு கிளிப்பில் வந்து ஃபுல்லத்தையும் நான் காட்டுறேன் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுக்கே நல்லா வந்துச்சா. ஆனால் இந்த தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம அந்த கார்னரில் தண்ணி ஊற்றினா தான் அந்த கார்னர் வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அவ்வளோதான். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன்னா இதுக்கப்புறம் ஒரு கிளிப்பில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் ஒரு சில வாட்டி இது வந்துடும். அது மட்டும் நம்ம சரி பண்ணால் போதும். இது நம்ம ரொம்ப நேரம் தேவைப்படாது, கொஞ்சம் இருந்தால் போதும். ஓகேங்களா. இப்போது வந்து நம்ம 2 ரோ போட்டு நடுவில் தண்ணி ஊற்றுறோமா. ஆனால் நம்ம இந்த கிளிப்பு ஓகேங்களா எப்படி நல்லாக்கா. இதுதான் இப்படி தான் இருக்கும் நம்ம பண்ணுறதுல. இது வந்து இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. சீடு என்கிட்ட பத்தலை. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி ஆளில் படிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா.